வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 29 ஜூலை மாதம் 2024. இன்றைய கிழமை திங்கள் கிழமை. இன்று காலை சூரிய உதயத்தில் இருந்து சந்திரன் மேஷ ராசியில் பரணி 4ஆம் பாதத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. பரணியிலிருந்து கிருத்திகை 1ஆம் பாதத்திற்கு மாறக்கூடிய நிலையும், மேஷ ராசியிலேயே சந்திரன் இன்று மாலை 4:45 வரை இருக்க போகிறார். சோ இன்று காலை சூரிய உதயம் தொடங்கியதிலிருந்து மாலை 4:45 வரை ஆல்மோஸ்ட் இன்று ஒர்க்கிங் டே அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய பணிக்கான நாள் முழுவதும் சந்திரன் மேஷத்தில் இருக்கிறார். அடுத்ததாக 4:45க்கு பிறகு ரிஷப ராசிக்கு சந்திரன் மாறக்கூடிய நிலையும், கிருத்திகை 2ஆம் பாதத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. சோ 4:45ற்கு பிறகுதான் அதிக மாற்றங்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் இந்த சூரியன் செல்லக்கூடிய நட்சத்திர சாரங்கள் எல்லாமே சற்று தொல்லையை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. சோ இப்பொழுது 12 ராசிகளுக்கும் பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு ராசிக்குள்ளே சந்திரன் அப்படிங்கிற அமைப்பு வேறு. இவங்களுடைய சந்திரன் பரணியிலும் கிருத்திகை 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 நட்சத்திரங்களுமே இவங்களுக்கு ஏதோ ஒரு தொல்லை, மனதில் ஒரு ஸ்ட்ரெஸ், இவங்களுக்கு எரிச்சல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லலாம். இவங்க குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். முக்கியமான பலன், இவங்க குடும்ப வாழ்வு, பேச்சில் நிதானம், கணவன் மனைவியிடையே ரிலேஷன்ஷிப்பில் கவனம், குழந்தைகளுடைய பணியில் நிதானமாக இருக்க சொல்லி அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணணும். உங்களுடைய எல்டர் சிப்ளிங் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியம். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். இவர்களுடைய முக்கியமான பலன் இன்று விரயங்களில் சற்று அதிக கவனத்தை காட்டுவது ரொம்ப நல்ல நிலை. புது முயற்சிகளில் தேவையில்லாத ஒரு விஷயத்தை இன்று தொடங்காமல் இருப்பது ரொம்ப நல்ல நிலை. உங்களுக்கே அந்த சூழல் காட்டி கொடுத்துரும். அந்த யூனிவர்ஸ் எல்லோரிடமும் கம்யூனிகேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நம்ம தான் அடைய வேண்டும். அந்த வகையில் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்திற்குடைய 3ஆம் வீட்டுக்குடைய சந்திரன் 12இல் இருப்பது தேவையில்லாத புது முயற்சிகளுக்கான அதிக விரயங்களை நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லலாம். சோ உங்களோட முயற்சிகளில் இன்று நிதானம் தேவை, விரயங்களிலும் சற்று கவனம் தேவை, வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறை தேவை. அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு எல்டர் சிப்ளிங்கோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல சற்று கவனமாக இருப்பது, நினைத்த காரியத்தை அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற பிடிவாதத்தை தளர்த்தி கொள்வது ரொம்ப முக்கியமான பலன். கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய ரிலேஷன்ஷிப்ல தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸை தவிர்ப்பது இவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதர்வைஸ் மிதுனத்திற்கும் ஒரு ரொட்டீனான ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். 4:45 வரை லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். ஆனால் அந்த சாரம் எல்லாமே சற்று தேவையில்லாத குழப்பத்தை கொடுப்பதனால் எதையுமே நிதானித்து செய்வது உங்களுக்கு நல்ல நிலை. ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய, அதற்கு தகுந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசிக்கு உங்களுக்கு தொழில் ரீதியிலான விஷயங்களில் சற்று கவனம் அதிகம் காட்ட வேண்டிய ஒரு நிலை. உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் வீட்டில் இருந்தாலும், அந்த வீடு கொடுத்த செவ்வாயும் ஃபார்வர்டாக இருந்தாலும், அந்த செவ்வாய் சந்திரன் சாரத்தில் இருப்பது 9-10 கனெக்ஷனாக இருப்பது, இது ஓரளவிற்கு நல்ல நிலையை கொடுத்தாலும் உள்ளூர நம்ம இன்டெப்த் பார்க்கக்கூடிய பலன்களில் பரணி நட்சத்திரத்திலும் கிருத்திகை 1ஆம் பாதத்திலும் செல்லும் பொழுது அந்த சுக்கிரன் புதனோடு தொடர்பாக இருப்பது ஏதானும் உங்களுக்கு பணிச்சுமை கொடுக்கலாம். நீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு ப்ராஜெக்டை உங்க தலையில கட்டி விடலாம். இது போன்ற சில பிரச்சனைகள் வரலாம். நீங்க சுதாரிப்பாக இருந்தால் ஓரளவிற்கு உங்களோட பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள முடியும். சோ பணியில் சற்று எந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் யோசித்து நீங்க அதை அக்செப்ட் பண்ணுவது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இவங்களுடைய பாதக வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன், அந்த சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரத்திற்குடைய பரணி, கிருத்திகை, சூரியன், சுக்கிரன் 2 கிரகங்களுமே இவங்களுடைய ராசிநாதனுடைய சாரம். இதெல்லாமே அதிக விரயங்களை கொடுக்கக்கூடிய நிலை. வெளிநாட்டு பிரயாணங்களை குறித்த சில கவலைகள், சில முயற்சிகள், இதுக்கான தொடர்ச்சியான சில முயற்சிகளை இந்த நண்பர்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலை. தொழில் ரீதியிலாக சில நண்பர்கள் வெளிநாட்டு தொடர்பை பெறுவதற்கு நிறைய அவங்க முயற்சி செய்யக்கூடிய நிலையாக இருக்கும். எல்லா முயற்சிகளுமே சற்று நிதானத்தோடு இவங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய நிலை. பேச்சில் நிதானம், உணவில் நிதானம், குடும்ப வாழ்வில் மிக மிக அதிக நிதானத்தோடு இருப்பது இன்றைய ஒரு கிரக நிலைக்கு இவங்களுக்கு பொருந்தக்கூடிய பலனாக இருக்கிறது. அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு இன்று 4:45 மாலை நேரம் வரை சந்திராஷ்டமமாக இருப்பது கொஞ்சம் மனதில் எரிச்சல் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும். முக்கியமாக சந்திராஷ்டமம் இவங்களுக்கு மென்டலி ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பது போல தோன்றுவது.
எதனால் அப்படின்னா அந்த வீட்டுக்குரிய செவ்வாய் இவங்களுடைய ராசியோடு திரிகோணமாக இருப்பது, ராசியிலேயே இருக்கக்கூடிய கேது கிரகம் பிறவி சந்திரனோடு கோச்சார கேது இணைந்திருப்பது இவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடும். ரொம்ப மன ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாப்பதும் உடல் ஆரோக்கியத்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய நல்ல பலனை கொடுக்கும். கணவன் மனைவியிடையே கூட வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பலனாக இருக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கும் தேவையில்லாத வாக்குவாதம் திருமண வாழ்வில் கூடாது அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் நேரடியாக வலுப்பெற்றது போன்று இருந்தாலும் சூக்ஷ்மமாக அவர் பலவீனமாக கேது பிடியில் இருப்பது நினைத்த காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் இழுபறியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது சற்று பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனாலும் நீங்க ரொட்டீனாக செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைகளுடைய வாழ்வில் சில விரயங்கள், சிக்கல்கள் இது போன்ற பலன்களை காட்டக்கூடிய நிலை. நீங்க நேரடியாக குழந்தைகளோடு ஒரே இடத்துல இருக்கிறவங்களாக இருந்தால் அவர்களோடு நீங்க வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நன்மையான பலன். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிகத்திற்கு உடல் சோர்வு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது நம்ம வேலைகளை செய்யக்கூடிய ஒரு திறனை கொண்டது. நமக்கு உடலில் அதிக ஒரு எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் வேலைகளை நல்ல திறம்பட செய்ய முடியும். இந்த 6இல் பாதகாதிபதி செல்வது, சுக்கிரன் சாரத்தில் செல்வது இவங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு இம்யூனிட்டி குறைபாடு போன்ற ஒரு நிலை. அவரவர்களுக்கு தேவையான என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடித்து நீங்க தொடர்ந்து ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான பலன்கள். கடினமான உழைப்பில் கூட நீங்க ஓரளவிற்கு காம்ப்ரமைஸ் செய்துவிட்டு தேவைக்கேற்ற ஓய்வெடுப்பது, உணவை சரியாக எடுத்துக்கொள்வது, தூக்கத்தை சரியாக பார்த்துக் கொள்வது பொதுவாகவே விருச்சிகத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு வாழ்நாள் முழுவதும் உபயோகப்படக்கூடிய ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய சந்திரன் 6இல் இருப்பது, அந்த சந்திரன் செல்லக்கூடிய பரணி கிருத்திகை அந்த இரண்டுமே இவங்களுக்கு பாதகஸ்தானத்தில் இருப்பது, திருமண வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, அதிர்ஷ்டத்தை நம்பி தேவையில்லாத குழப்பங்களை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு அபாயத்தை தவிர்த்துக் கொள்வது, தந்தையோடு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, தந்தை ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது எல்லாமே கவனமான பலனாக வருகிறது. நீங்க சற்று சுதாரிப்பாக நிதானமாக இருந்தால் மட்டுமே விருச்சிகத்திற்கு இன்று ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் 5இல் சந்திரன் இருக்கிறார். இவர் அஷ்டமாதிபதி. பொதுவாகவே சந்திரன் எந்த வீட்டுக்கெல்லாம் போறாரோ அந்த வீடு சம்பந்தமான தொல்லை தான் தனுசிற்கு எப்பொழுதுமே. 5இல் இருக்கக்கூடிய சந்திரன் 8இல் இருக்கக்கூடிய சுக்கிரன் சாரத்திலும் சூரியன் சாரத்திலும் செல்வது மனதில் தேவையில்லாத நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தேவையில்லாத யோசனைகள், பல வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிளானிங் எல்லாம் நீங்க எதிர்பார்க்காமல் இன்று என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க ஒரு போர்டில் எழுதி வைத்து அதை செய்வது ரொம்ப நல்ல விஷயம். சோ இந்த மாதிரி சில பிராக்டிசஸ் நீங்க செய்து கொள்வது உங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் பிரசன்ட் லைஃப்ல கடந்து வருவதற்கு உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தையும் நீங்க அலட்சியம் செய்யாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவிற்கு வெற்றி கொடுக்கும். எடுத்த உடனே வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை 1-2 முறை சோதித்தாலும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் ஓரளவிற்கு தேவைக்கேற்ப தனுசு ராசிக்கு வரும். ஆனால் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திலும் தந்தையார் ஆரோக்கியத்திலும் மிக அதிக கவனம் காட்ட வேண்டும். அடுத்து மகர ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுடைய சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவங்களுடைய 7 கூடியவர். பொதுவாக 4இல் சந்திரன் திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. ஆனால் 4இல் சந்திரனும் 5இல் இருக்கக்கூடிய செவ்வாய் குருவும் பரிவர்த்தனையாக இருப்பதனால் புது முயற்சிகளில் நீங்க அகலக்கால் வைக்காமல் இருப்பது ஒரு அலர்ட்டான ஒரு அவேர்னஸான ஒரு அவேர்னஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். குழந்தைகள் வாழ்வில் நீங்க தலையிடாமல் இருப்பது ரொம்ப முக்கியம். இது ஓவராலாகவே மகரமாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய முதல் குழந்தைக்கு நீங்களே பாதகாதிபதியாக வருவீர்கள். சோ எப்பொழுதுமே நீங்க அவங்க வளர்ந்த நிலையில் மகரத்தினுடைய குழந்தைகள் இருந்துட்டாங்க அப்படின்னா மகரமாகிய நீங்க உங்க குழந்தைகளோட விஷயங்களில் ரொம்ப அக்கறை அப்படின்னு ஒரு ஓவர் பாசத்தினால் கூட நம்ம சொல்லக்கூடிய சில சஜஷன்ஸ் குழந்தைகளுக்கு தேவையில்லாத சுற்று வழியை கொடுத்து விடும். இன்று முக்கியமாக உங்களோட குழந்தைகளுக்கு அதிக விரயங்கள், பிரயாணங்கள் இது போன்ற நிலையாக இருக்கலாம். வாழ்க்கை துணையுடைய பணியில் சில குழப்பங்கள், அவங்களுடைய கெரியர் லைஃப்ல ஏதோ ஒரு ஷேக்கினஸ் இருப்பதனால் அவங்களும் ஏதோ டென்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப வாழ்வில் அது வெளிப்படும். கண்டிப்பாக கணவன் மனைவி வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பது எப்பொழுதுமே 3இல் சந்திரன் ஏதோ ஒரு மனக்குழப்பத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாமே 4ஆம் வீட்டோடு கனெக்டடாக இருப்பது நட்சத்திர சார பரிவர்த்தனையில் உங்களுடைய ஆரோக்கியம் பற்றிய சில குழப்பங்கள், தாயாருடைய ஆரோக்கியம் பற்றிய சில குழப்பங்களாக இருக்கலாம். இல்ல பணியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படலாம்.
எது இருந்தாலும் உங்களுக்கு குடும்ப வாழ்வை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான பலன். லாங் ரன்ல ரொம்ப நாள் நம்ம கடந்து வந்த சில வழிபாதையை மாற்ற முடியாது. ஆனால் குடும்ப வாழ்க்கை நம்ம கையிலே இருக்கக்கூடிய நிலை. சற்று இறங்கி போய் பேசிட்டோம்னாலே உடனே சில பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். அது போன்ற நிலையில் கும்பராசி இருக்கிறார்கள் அப்படிங்கறத மறக்கக்கூடாது. விரயங்களிலும் சற்று அதிக கவனம் காட்ட வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நீங்க ஸ்பிளிட் பண்ணி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை நீங்க ரிலீஸ் பண்ணுவது, முதலீடு செய்வது, கொஞ்சம் கம்மியாக இருப்பது, அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்து கொண்டு மெதுவாக அந்த விஷயங்களை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்வது நல்ல நிலையாக இருக்கும். சோ இதுதான் கும்ப ராசிக்கு. 7.5 சனியில் அவங்களுக்கு விரயச்சனியாக இருப்பதனால் தேவையில்லாத ஒரு விரயங்களில் நீங்க இன்வால்வ் பண்ணிக்கொள்ளாமல் இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீனத்திற்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பஞ்சமாதிபதி. ஆனால் அந்த சந்திரன் இன்று செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் சுக்கிரனும் சூரியனுமாக வரக்கூடிய 2 கிரகங்களை அடிப்படையாக கொண்டதனால் குழந்தைகளை பற்றிய சில மனக்கவலைகள், குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய சில பிளானிங் எல்லாமே இன்று பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கும். நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும் பேசிக் கொள்ளக்கூடிய நிலையாக அது இருக்கலாம். ஆனாலும் வாக்குவாதமாக அது முடிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணைக்கு இன்று மாலை வரை சந்திராஷ்டமம் போன்ற ஒரு நிலை இருப்பதனால் சற்று நிதானமாக பேசுவது, ஓவர் திங்கிங் அண்ட் ஓவர் பிளானிங்கை தவிர்த்துக் கொள்வது கூட மீன ராசிக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். இவர்களுக்கு தேவைக்கேற்ப வருமானமும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் தொடர்ந்து இருப்பது இவங்க பெரிதாக பொருளாதாரத்திற்கு கவலைப்பட தேவையில்லை அப்படின்னே தோன்றுகிறது. நன்றி நண்பர்களே. இதுதான் 29ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 திங்கள் கிழமைக்கான பலன்கள். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்க